வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு கியாராக்கு பர்த்டே இல்லை, அதான் வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியாக்கா? கியாரா உள்ள தூங்கிட்டு இருக்கா. சரிம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாம் சமைச்சாச்சா? அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலும் இல்லைக்கா. சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். என்னம்மா, ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிற? அதான் உங்களுக்கே தெரியும்லக்கா, கியாராவோட அப்பா ஃபாரின் போய் 2 வருஷம் ஆகுது, இன்னும் வரல. நாங்கள் எப்போதான் சேர்ந்துருக்க போகிறோமோ தெரியல. விசுவாசத்தோடு ஏசப்பா கிட்ட கேளு, எல்லாம் கிடைக்கும், சீக்கிரமாகவே கிடைக்கும். என்னக்கா, நானும் நம்பிக்கையோட தான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். 2 வருஷம் ஆகுது, இதுவரை எந்த ஒரு நல்ல தகவலும் கிடைக்கல. சரி, சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னியே, எப்படி போகிற? தெரிஞ்சவங்க ஆட்டோவில் தான்க்கா போகிறேன், சொல்லியிருக்கேன். சாயந்தரம் வந்துடுவாங்க. ஆனால் நீ என்ன எந்த கவலையும் இல்லாமல் இருக்க? ஆட்டோக்காரர் வருவாரோ வரமாட்டாரோ? அதெல்லாம் தெரிஞ்ச ஆட்டோ தான்க்கா, கண்டிப்பாக வந்துடுவாங்க. பாத்தியா, ஆட்டோக்காரர் வருவாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நீ சந்தோஷமாக உன் வேலைகளை பார்த்துட்டு இருக்க, அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்க. இதே மாதிரி நீ ஏசப்பாக்கிட்டேயும் விசுவாசத்தோடு ஜபிச்சிருந்தீன்னா இப்படி துக்க முகமாக இருந்திருக்க மாட்டேன். நீ ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோடு ஜபிச்சிருந்தீன்னா என்னைக்கா இருந்தாலும் ஏசப்பா எங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்திருந்தா சந்தோஷமாக இந்நேரம் உன் பொண்ணு பர்த்டேவை எவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடி இருப்பேன். நானும் நம்பிக்கையாக தான்க்கா இருக்கேன். ஆனால் சில நேரங்களில் ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படியே ஆயிருமோன்னு பயமாகவும் இருக்குக்கா. சரி, மத்தேயு 17:20 ஏசப்பா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் கடுகு விதையளவு விசுவாசம் கூட நமக்கு இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் தெரியும்க்கா. உண்மைதாம்மா, இந்த உலக வாழ்க்கையில் அவிசுவாசங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். அதிலிருந்து நம்ம தான் வெளியே வரணும். நீ எப்பெல்லாம் நம்பிக்கை இழந்து போறியோ அப்பெல்லாம் ஏசப்பா கிட்டேயே கேளு, என்னோட அவிசுவாசத்தை நீக்குங்க, எனக்குள்ள விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. எனக்கு எப்போ அவிசுவாசம் வந்தாலும் நான் ஏசப்பா கிட்ட என்ன தெரியுமா கேட்பேன்? என்னோட இந்த அவிசுவாசம் நீங்கள் நான் இன்னும் உங்களை விசுவாசிக்க எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஏசப்பான்னு கேட்பேன். எத்தனையோ விதங்கள் எத்தனையோ காரியங்கள் ஏசப்பாவை எனக்கு அந்தந்த அடையாளங்களை காட்டியிருக்காங்க. சரிக்கா. உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் அவிசுவாசம் ஏற்பட்டுச்சுன்னா ஏசப்பா கிட்ட கேளுங்க, என்னோட இந்த அவிசுவாசத்தை நீக்குங்கன்னு. ஏசப்பாவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. கட்டுக்கு விழுதே அளவு விசுவாசத்தை ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.